சிவிகே சிவஞானத்திடம் இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது அதிருப்தி என்பது அன்றைய காலகட்டத்திலே தானும் தமிழரசு கட்சியின் ஒரு முக்கியஸ்தராக இருந்தேன், முன்னாள் மாநகர சபையினுடைய ஆணையாளராக இருந்தேன், விடுதலை புலிகளால் மிகவும் நேசிக்கப்பட்ட என்னை விட்டுவிட்டு சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களை தமிழரசு கட்சி அன்று தெரிவு செய்தது. அது அவருக்கு தொடர்ச்சியான வெறுப்பாக இருந்தது. அதனை அவர் மாகாண சபையில் சபை முதல்வராக இருந்த போதும் அதனை தெளிவாகவே பல விடயங்களிலே கோடிட்டு காட்டியிருந்தார். ஆனால் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களுடைய தெரிவு என்பது சம்பந்தன் அவர்களுடைய முடிவும் மாவை சேனாதிராஜாவுடைய விட்டுக் கொடுப்பும் தான் அங்கு இருந்தது. மாவை சேனாதிராஜா முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க முற்பட்ட போது மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதற்காக ஒரு வலுவான மக்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு முக்கிய முகம் ஒன்றை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்று சம்பந்தன் அவர்களின் முடிவும் அன்று இருந்த கட்சியினுடைய ஒரு சிலருடைய நிலையான முடிவுமாகத்தான் விக்னேஸ்வரன் அவர்களுடைய வரவு இருந்தது. அது கட்சிக்கு அப்பால் பட்டதல்ல. அதன் பின்னர் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். எங்கு விக்னேஸ்வரனுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் முருகல் வருகிறது என்றால், சம்பந்தனை மேய்த்தது போல் சுமந்திரன் விக்னேஸ்வரனை மேய்ப்பதற்கு முற்பட்ட போதுதான் அதனை உதறி தள்ளிய விக்னேஸ்வரன் அவர்கள் சற்று முரணான முடிவெடுத்து விக்னேஸ்வரனுக்கு எதிராக சபை தீர்மானம் எடுப்பதற்காக அன்று ஆளுநராக இருந்த ரெஜினோல்ட் குரே அவர்களின் உதவியை நாடுவதில் கூட தமிழரசு கட்சி சென்ற போது சம்பந்தன் அதனை தடுத்து நிறுத்தி இருந்தார். இந்த விக்னேஸ்வரன் தமிழரசு கட்சி முருகல் என்பது சுமந்திரன் விக்னேஸ்வரன் முருகலைத்தான் பின்னிட்ட நாட்களில் அது தமிழரசு கட்சி விக்னேஸ்வரன் முருகலாக மாறியது. அதன் பின்னர் விக்னேஸ்வரன் மீது பல அரசியல் ரீதியான விமர்சனங்கள், பல முரண் நிலைகள், அரசியலில் முரணான கருத்துக்கள், அவர் மீதான பல விமர்சனங்களை அவரை பதில் சொல்லாமல் சென்று விட்டார். அதன் பின்னர் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மீது தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருந்தன. இது விக்னேஸ்வரனுடைய வரவு. இப்போது சி.வி.கே. சிவஞானம் அவர்களுடைய கூற்றின்படி அவர்கள் நினைக்கின்ற அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார்? நீங்கள் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அவசரமாக சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் இதனை கூற வேண்டும்? இதன் பின்னணியில் என்ன நிகழ்ச்சி நிரல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் பார்ப்பதற்கு முதல் சி.வி.கே. சிவஞானம் கட்சியின் முடிவுதான் இறுதி முடிவு என்கின்றார். வருகின்ற 5ஆம் தேதி இடம்பெறப்போகின்ற பூரணை நாளில் இலங்கை தமிழரசு கட்சியின் கூடுதலான மத்திய குழு என்பது போயா தினங்களில் தான், பூரணை தினத்தில் தான் அவர்கள் விடுமுறை என்பதாலும் இன்னும் பல காரணங்களாலும் அன்றைய நாளை தெரிவு செய்வது. அதன் அடிப்படையில் 5ஆம் தேதி அன்று அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். அன்றைய கூட்டத்திலே மாகாண சபை தேர்தல் ஒன்று முன்வைக்கப்படுமாக இருந்தால் எமது கட்சியின் சார்பில் நாம் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவது என்று கேட்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய சி.வி.கே. சிவஞானம் கூறியதற்கு அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய கட்சியின் நிர்வாகிகளில் ஒரு சிலர் முன்மொழிந்து வழிமொழிவார்கள். இவர்தான் கூறினார், கட்சி என்ன கூறுகிறதோ அதுதான் என்னுடைய முடிவு என்று.